நாம் சொல்லக்கூடிய மங்கள வார்த்தை ஜபத்தின் முதல் பாகத்தை பற்றி பார்ப்போம். லூக்கா 1:28 வானதூதர் மரியாவை பார்த்து அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்துகிறார். பழைய மொழிபெயர்ப்பில் அருள் நிறைந்தவரே வாழ்க என்று இருக்கும். புதிய மொழிபெயர்ப்புல அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று உள்ளது. இரண்டிலும் வித்தியாசம் நிறைய இருக்குதுல. பழைய மொழிபெயர்ப்பு சரியானது. அருள் நிறைந்தவரே என்றால் முழுமையாக அருள் நிறைந்தவர், அதில் அருள் கூடுவதற்கு எதுவும் இல்லை. அருள் மிக பெற்றவர் என்று சொல்லும் போது இருக்கிறதை விட எல்லாரை விட கொஞ்சம் அதிகமா பெற்றிருக்கு. இந்த புதிய மொழிபெயர்ப்புல இந்த தப்பு இருக்கு, அதை ஒத்துக்கதான் வேணும். அருள் நிறைந்தவரே வாழ்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று வாழ்த்துகிறார். இந்த வாழ்த்தை வானதூதர் வாழ்த்தினாலும் இது வானதூதரின் வாழ்த்தல்ல. காரணம், இது தந்தையாகிய பிதா வானதூதரின் சொல்லி அனுப்பிய வார்த்தை. வானக தந்தை பரலோக பிதா என்ன சொல்ல நினைத்தாரோ அதை அந்த தூதர் வழியாக சொல்கிறார். அப்படி என்றால் இது தந்தையாம் பிதாவின் வாழ்த்து. வானதூதர் ஒரு கருவிதான். இதைத்தான் நாம் மங்கள வார்த்தை ஜபத்தில் சொல்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே அல்லது கர்த்தர் உம்முடனே என்று சொல்கிறோம். இதன் அடுத்த வரி லூக்கா 1:42 எலிசபெத் மரியாவை பார்த்து பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்று சொல்கிறார். எலிசபெத் தன் விருப்பப்படி அப்படி சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில் சொன்னதாக விவிலியம் சொல்கிறது. அப்படியானால் இந்த வார்த்தையை எலிசபெத் வழியாக பரிசுத்த ஆவியார் சொல்கிறார். எலிசபெத்தும் ஒரு கருவிதான். ஆக மங்கள வார்த்தை ஜபத்தின் முதல் 2 வரியை தந்தையாம் கடவுளும் மீதமுள்ள வரிகளை பரிசுத்த ஆவியும் சொல்கிறார்கள். அதைத்தான் நாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீர், உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றதே என்று ஜபமாக சொல்கிறோம். பிதாவாலும் பரிசுத்த ஆவியாலும் போற்றப்பட்ட மரியாவிடம் நாம் உதவி கேட்பதுதான் மீதி ஜபம்.